அன்புடைய டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அன்புடைய வீரபத்ரானந்தஜி, பேரன்புடைய மாணவர்களே, மாணவிகளே, சகோதரர்களே, சகோதரியர்களே, நான் இங்கிலீஷ் தான் பேச போகிறேன். துவக்கிறப்போ முதல்ல தமிழில் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு பேசுகிற ஒரு பவர்ஃபுல் தமிழ் ஸ்பீக்கர் இருக்கார். ஆகவே அவர் ஸ்பீச் நீங்கள் நல்லா கேளுங்க. ஏன்னா சுவாமிஜிஸ் ஐடியாஸ் சிலதெல்லாம் இங்கிலீஷ்லேயே ஒரிஜினலாக படிச்சிருக்கிறதுனால நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன், நடுநடுவு தமிழ்லேயும் பேசுவேன். இந்த விஷயம் நமக்கு கொடுத்துருக்குது. இன்றைக்கி பேச வேண்டியது சுவாமி விவேகானந்தாஸ் மெசேஜ் டு த யூத், பி ப்ரவுட் யூ ஆர் அன் இண்டியன். சுவாமி விவேகானந்தர் சமயத்தில் நமக்கு நாம் இண்டியன் என்று நாம் கௌரவமாக சொல்லிக்க மாட்டோம். அவர் சமயத்தில் ஒரு அப்பாலஜெட்டிக் ஆட்டிடியூட்னு சொல்லுவாள். நாம் ஒன்றுமே இல்லை இப்படின்னு ஒரு கீழ்மை நமக்குள்ளே வந்திருந்தது. சுவாமி விவேகானந்தா வாஸ் த பர்சன். அவர் நீங்கள் இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு கௌரவப்பட வேண்டிய 1000 விஷயங்கள் உண்டு. உலகத்தில் இருக்கவள்னா அவள் கௌரவப்பட்டு நாங்கள் இவ்வளோ பெரியவா அவ்வளோ பெரியவான்னு சொல்லிட்டாள்னா அவளை காட்டும் உங்களுக்கு 10 மடங்கு அதிக தகுதி இருக்குது நாங்கள் இந்தியன்னு ப்ரௌடாக சொல்லிக்கிறதுக்காக. இது விவேகானந்தர் நமக்குள்ளே இந்த ஒரு ஆன்ம கௌரவத்தை ஒரு பெருக்கி வச்சார். ஸோ தட் இஸ் தி சப்ஜெக்ட் we are going to take today. So before I enter into the very message of விவேகானந்தா, கொஞ்சம் அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் நினைச்சுக்கணும். சுவாமி விவேகானந்தரை பற்றி நம்ம நாட்டில் ஒரு பெரிய அறிஞரான அரசியல்வாதியான C.R. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவரை பற்றி சொன்னார். அவர் சுவாமி விவேகானந்தா saved Hinduism and saved India. But for him, we would have lost our religion and would not have gained our freedom. We therefore owe everything to Swami Vivekananda. May his faith, his courage and his wisdom ever inspire us so that we may keep safe the treasures we have received from him, said the noted statesman, philosopher of India, Chakravarti Rajagopalacharya, who later became the first Governor General of independent India in 1947. Sri Ramakrishna's vision of Swami Vivekananda. Swami Rajagopalacharya சொன்னார், விவேகானந்தர் இல்லாத போயிடுத்துன்னா நம்ம தர்மமே, நம்ம பண்பாடே, நம்ம கலாச்சாரம் 5000 ஆண்டுகள் பண்டையான நம்ம இந்த கலாச்சாரம் அழிஞ்சு போயிட்டுருக்கோம். அது அழிஞ்சு போனதில் நம்ம முதுகெலும்பே உடஞ்சி போயிட்டுருக்கோம். நாம் ஒரு தேசம், நாம் ஒரு நேஷன், இதையே நம்ம மறந்துட்டுருப்போம். நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்காது. இன்றைக்கி இந்த இடத்துல நாமளும் அசம்பிள் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. இதுதான் சி ராஜகோபாலாச்சாரி சொன்னார். இதை நாம் மறக்கக்கூடாது. அவர் நமக்கு எப்படி நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த இறந்து போல இருந்த இந்த நேஷனில் எப்படி ஒரு புதிய உயிர் துடிப்பு ஏற்படுத்தினார், அதை வி மஸ்ட் நோ. அது விவேகானந்தருடைய லைஃப்பை படித்தாலே, அவருடைய செய்தியில் நம்ம படித்தோம்னா we will come to know. விவேகானந்தர் சாதாரண மனுஷர் இல்லை. அதுக்கு பலவிதமான நாம் சான்றுகளை பார்க்குறோம். நாம் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறுல ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, அவன் சாதாரண மனுஷன் இல்லாமல் சப்தரிஷிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் இந்த உலகத்துக்கு. சப்தரிஷிகள் பெரிய ரிஷிகள், எல்லா ரிஷிகளுக்கும் பெரிய ரிஷிகள். அவர்கள் இடையிலிருந்து வந்த ஒரு ரிஷி இவரே. இது ஸ்ரீராமகிருஷ்ணன் தான் சொல்ல முடியும். நாம் யாரும் பார்த்தது கிடையாது சப்தரிஷி லோகத்திலேருந்து அவர் வந்ததை. ஸ்ரீராமகிருஷ்ணனை பார்த்து அவரை பற்றி சொன்னார். நாம் பார்த்த விஷயம் என்ன விவேகானந்தரை பற்றி? அவர் பிறப்பிலேருந்தே அவர் மெமரி பவர். எதை கேட்டாலும் ஒரே ஒரு தடவை ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தாரான்னா அப்படியே முகஸ்தம் ஆகிடும் அவருக்கு. 10 வால்யூம் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா. நீங்கள் எல்லோரும் காலேஜிலேருந்து வந்திருக்குங்க. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 2000-2500 பேஜ் இருக்குது ஒவ்வொரு வால்யூமே. அதை வால்யூமே ஒரு வாழ்வெல்லாம் படிக்கலாம். அந்த ஒவ்வொரு வால்யூமும் ஒரு நாள் படிப்பார் அவர். மறுநாள் அவருக்கு கொஸ்டின் கேட்டால், எந்த பேஜில் கேட்டால் பதில் மாத்திரம் சொல்ல மாட்டார், அது உள்ள இருக்க எக்ஸாக்ட் சென்டென்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு மெமரி பவர் அவருக்கு இருந்தது. அப்புறம் அந்த பவர் அது நமக்கு வேண்டும்னு சொல்கிறேன். நம்ம இளைஞருக்குள்ளே நமக்கு வேண்டியதானது மெமரி பவர். இப்போ நாம் எக்ஸாமினேஷன் ஃபியர்
இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பேப்பர்லலாம் எழுதி அதுக்கெல்லாம் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் கொடுத்து இவ்வளோலாம் பண்ணாருந்தோம். எக்ஸாமினேஷன் ஃபியர் இருக்குதான். எதுக்காக? எங்கே நாம் படிச்சதை மறந்து போயிடுறோமோ, இதுதான் பயம். படித்ததை மறக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதான் பயம் எங்கேருந்து வந்தது? விவேகானந்தர்கிட்ட கற்றுக்கணும். எப்படி இந்த மாதிரி மெமரி பவர் வரும் சொல்கிறார் அவர். நானும் ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி கிடையாது, எல்லாருக்கும் இந்த மெமரி பவர் வரும். அது நம்ம படிக்கிறோம், ஒரு அறிவுரையில் படிக்கிறப்போ அவருக்கு இருக்க கரேஜ், அந்த தைரியமும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த தன்னம்பிக்கையும் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், எந்த சிச்சுவேஷனில் போனாலும் அவருக்கு ஒரு ஐடியாஸ் வரும், புதிய ஐடியாஸ். அதுக்கு சரியாக ரியாக்ட் பண்ணவர் அவர். இந்த மாதிரி அவர் சின்ன வயசில் இந்த ஃபியர்லெஸ்ன்றது எப்படி ஒரு மரத்தில் போய் யாரோ ஆடுறாரு. 5 வயசில் போய் ஒரு மரத்தில் ஏறி விளையாடின்னு இருக்காரு. அந்த மரத்து எஜமானர், அந்த வீட்டுக்காரர் அவருக்கு பிடிக்கலை. இந்த குழந்தைகள் அவங்க கூட இனிஷியல் குழந்தைகள்லாம் போய் மரத்தை மேலே ஏறுறது, கீழே குதிக்கிறது, விளையாடின்னு இருக்குது. அது அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்பான். அந்த ஓல்டு மேனு அவர் சொல்கிறாரு, இந்த மரத்து மேலே ஏறாதுங்க, இது மேலே ஒரு பிசாசி இருக்குதுன்னாரு. எல்லா குழந்தைகளும் பயந்துன்னு ஓடி போயிடுது. இவருக்கும் 5 வயசோ 6 வயசோ, அப்போது 7 வயசு இருக்கலாம். இவர் மேலேயே உட்காண்டிருக்க, இறங்கவே இல்லை கீழே. எல்லா பசங்களாம் ஓடி போயிட்டாருன்னு நிதானமாக அங்கே குதிக்கிறதெல்லாம் குதிச்சு விட்டு ஆட்டமெல்லாம் ஆடிட்டு தான் கீழே நிதானமாக இறங்கி வந்தார். அந்த தோழர்கள்லாம் கேட்டானா, என்னடா நீ அந்த மேலே பிசாசு இருக்குதுன்னு அப்படியே நீ ஆடிண்டே இருக்குதுன்னா, அட முட்டாளுகளாம், அவன் இன்றைக்கி சொன்னான் பிசாசி இருக்குது, நீ புதுசாக வந்துடுமா பிசாசி? இவ்வளோ நாளும் அதே மரத்தில் தானே ஆடிட்டு இருக்கோம். நம்ம அது இருந்ததுன்னா இன்றைக்கும் நம்ம மென்னை முறிக்கிருக்கோமே. அது இவ்வளோ நாளாக பண்ணால் இன்றைக்கி மென்னை முறிக்குமா? முட்டாளுகளாம் நீங்கள் யோசனை பண்ணுங்கோ, புத்தி உங்கள் கையில் வச்சுக்கோங்க, யாரோ என்னமோ சொன்னால் நம்பாதுங்கோ. ஏன்னா ஒரு ஃபியர்லெஸ்னஸ் 7 வயசு பையன், அந்த ஃபியர்லெஸ்னஸ் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆயிண்டு அவர் வாழ்க்கையெல்லாம் அவரை பார்த்த உடனே, நாமெல்லாம் மிடில் ஸ்கூல் இருக்கப்போ நம்ம கிளாஸ் ரூம்லலாம் விவேகானந்தர் ஃபோட்டோ வச்சுருப்பா. இப்படி கை கட்டிட்டு அப்படி நின்றுருந்த அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு எல்லா பயமும் போயிடும். அந்த கண்ணை பார்த்தா அவர் அந்த விவேகானந்தர் அந்த ஸ்டைலு, அந்த பாணி, அவர் நிற்கிறது, அதை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு தைரியன்றது வரும், பயமெல்லாம் ஓடி போகும். கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், ஃபியர்லெஸ்னஸ் வேணும் நமக்குன்னு. ஃபியர்லெஸ் எப்படி வரும்? இந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணும் நம்ம முன்னால். காலம்பரை ஏந்தோன்னு விவேகானந்தர் முகத்தை பாடுங்கோ, அவர் கண்ணை பாருங்கோ, அவர் ஒரு கருத்தை படியுங்க. ஃபியர்லெஸ்னஸ் உங்களுக்கு வராது போச்சுன்னா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நாமெல்லாம் அப்படி தான் ஃபியர்லெஸ்னஸ் டெவலப் பண்ணிருக்கணும். எல்லாருக்கும் ஃபியர்லெஸ்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபியர்லெஸ்னஸ்ஸே, தைரியமே ஒரு உருவமாகி வந்த போல சுவாமி விவேகானந்தர். ஆட்டத்தில், ஓட்டத்தில், அவர் ஜிம்னாஸ்டிக்கில் அவர் நம்பர் 1, ரெஸ்லிங்கில் நம்பர் 1, பாக்ஸிங்கில் நம்பர் 1, சோர்டு பிள்ளையில் நம்பர் 1, ஹார்ஸ் ரைடிங்கில் நம்பர் 1, ஸ்விம்மிங்கில் நம்பர் 1. நீ என்ன வேணும் உங்களுக்கு? இது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உக்காண்டிருக்கீங்களோ, இது இன்டர்நேஷ்னல் கோர்ட், இது ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். அது உள்ள இது மேலெலாம் கம்பளி போட்டிருக்கா, நீங்கள் பார்க்கல. இந்த இடத்துல எல்லாம் நல்ல நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே நடக்கும். விவேகானந்தருடைய இன்ஸ்டிடியூஷனில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் கட்டிருக்கோம். எதுக்கா? சுவாமிஜி சொன்னார், நீங்கள் முதல்ல இளைஞர்கள் உடல் நலம் உங்களுக்கு வேண்டும், உடல் சக்தி வேண்டும். சுவாமி விவேகானந்தர் கல்வி நான் சொல்லுவார். அவர் ஒருமை புத்தகம் படித்து பரீட்சை பாசுறது கிடையாது. 92% எடுத்துட்டு சென்ட்ரல் எக்ஸாமினேஷனில், ஜாயிண்ட் எக்ஸாமினேஷனில் உட்காந்து ஐஐடிலையோ ஐஐஎம்லையோ போகிறது கிடையாது. உடல் நல்லா கட்டியாக இருக்கணும், கட்டுமுட்டாக இருக்கணும். சண்டை போட்டு இதுவான தர்மத்துக்காக சண்டை போடுறதுக்காக உடம்பு தயாராக வச்சுக்கணும். அதை போல் மனசு இருக்கணும், அதை போல் ஒரு நீதி சக்தி இருக்கணும், மொராலிட்டி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அதை கூட நமக்கு உலகளாவிய ஒரு அன்பு இருக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது எல்லாம் வரணும் நம்ம கல்வியில். சுவாமி விவேகானந்தர் நமக்கு இளைஞருக்கு சொல்கிறார். அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். சின்ன வயசுலேயே தியானம் பண்ணுவார். அவருக்கு புத்தருடைய தரிசனம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம புத்தருடைய எல்லாரும் புத்தரை ஏற்றுக்கிறோம். யாரை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தோம் பின்தங்கியவர்கள்னு, அவர்கள்லாம் போய் புத்திஸ்ட் ஆகிட்டு தான் அவள்லாம் நம்ம கூடவே இருக்கா. பகவான் புத்தர் புத்திஸ்ட் இருக்குல்ல, புத்தர் இந்துவாக தான் இருந்தார். கிரைஸ்டும் கிறிஸ்டினாக இருக்கலை. அவருக்கு அப்புறம் வந்தவளும் கிறிஸ்டியன். கிரைஸ்ட்டு யகூதியாக தான் இருந்தார், ஜூவாக தான் இருந்தார். அப்படி முதல்ல அந்த மாதிரி புத்தர் உலகத்தெல்லாம் காஸ்ட்டும் கிடையாது, கிரீடும் கிடையாது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. மனிதனில் எல்லா மனிதர்களுக்கும் பால் வித்தியாசம் இல்லாத, ஜாதி வித்தியாசம் இல்லாத எல்லாருக்கும் தர்மத்தை கொண்டு போய் கொடுத்தவர், அறத்தை கொண்டு போய் கொடுத்தவர் புத்தர். அந்த புத்தருடைய தரிசனம் அவருக்கு 7 வயசுலையோ 8 வயசுலையோ ஆச்சான். அவர் அறையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். பகவான் புத்தர் அவர் முன்னால் வந்து நிற்கிறார்.